அவங்க என்ன சொல்ல வரோன்னா, ஒரு கடவுளுக்கு நான் மாலை போட்டுட்டேன்னா, நான் முழுக்க சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டேன். கரெக்ட். அப்படி இருக்கும்போது, நான் ஜாதகமும் பார்ப்பேன்னா, நான் மாலை போட்டதை நான் நம்பலைன்னு அர்த்தமாகுது. இல்லைன்னா, ஜோசியரை நம்புகிற அளவுக்கு கடவுளை நம்பலைன்னு அர்த்தமாயிடும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போது ஒரு ஜோசியர்கிட்ட போகும்போது, அவரை முதல்ல முழுசாக நம்புங்க. இல்லை கடவுளை முழுசாக நம்புங்க. கடவுளை நம்பிட்டு ஒரு மாலை போட்ட பிறகு ஜோசியர்கிட்ட கேட்கறதுல அர்த்தம் இல்லை. கடவுளோட ஜோசியர் பெருசாக இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை நான் மாலை போடலை, ஜோசியர்கிட்ட பார்க்க வரேன்னா, அந்த ஜோசியரை முழுசாக நம்பி கேட்கணும். அவரை சோதிக்கக்கூடாது. இவருக்கு கரெக்டாக பார்க்க தெரியுதான்னு முதல்ல பார்க்குறேன், அப்புறமா நான் பலன் கேட்குறேன். இந்த மெத்தடும் உங்கள் அவநம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்குற பலன் இருக்கு இல்லையா, நாங்கள் சொன்னாலும் அது உங்களுக்கு அந்த முழுமையான பலன்களை எட்ட விடாது. ஏன்னா இங்கே நம்பிக்கை தான் முதல் வேலை செய்யுது. என்னுடைய நம்பிக்கை தான் எனக்கு என்ன கிடைக்கணுன்றதை தீர்மானிக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் நம்பிக்கையை கரெக்டாக வச்சுருக்கீங்களான்றது தான் இந்த இடத்துல அறுதிட்டு சொல்கிறதுக்கான காரண காரியங்களாக இருக்குது.